வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கல்லு வந்து எப்படி எரியுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி வந்து ஒரு எலும்புக்கூடில் வந்து ஒரு நெருப்பு வந்து ஃபயர் இப்படி எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு எலும்புக்கூடு வந்து ஆன்லைனில் சும்மா டவுன்லோட் பண்ணிட்டேன், ஃப்ரீ டவுன்லோடு. இப்போ இதில் வந்து ஃபயர் எரியுது. ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்மோக் பார்த்தோம், ஓகேங்களா? ஒரு ஸ்மோக் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் ஃபயர் மட்டும் எரியிற மாதிரி நம்ம அதிகம் பார்க்கல. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் ஃபயர் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஃபயர் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஃபயர் இது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக நார்மலாக நம்ம என்ன போடுமோ அதை நான் போட்டு ஃபஸ்ட்டு சிமுலேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக சிமுலேட்டரும் ஃபயர் இதுவும் போடுவோம். அதுக்கப்புறம் இதை ஆடு பண்ணுவோம். இந்த ஸ்கல்லை ஆடு பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கல் வந்து ஆக்சுவலாக ஒரே பீஸ் தான், பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஆடு பண்ணிட்டேன். இப்போ சிமுலேட்டருக்குள்ளே இருக்குது ஃபயர் இது போட்டாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பாலிகான்ஸ் அதிகமாக இருக்குது, பிக்சல்ஸ் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் லேட் எடுக்கும். அதே மாதிரி சிமுலேட்டரில் நம்ம வழக்கமாக பண்ணுற ஒரு சில விஷயம் நம்ம பண்ணாமல் இப்படி கொடுத்தா அப்படி தான் வரும். இருங்க ஒரே நிமிஷம். வெலாசிட்டி அவுட்புட்டில் வந்து வெலாசிட்டி, ஓகேங்களா? அவுட்புட்டில் வெலாசிட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்துட்டு ஜிபியூ, ப்ரிவியூவில் வந்து ஜிபியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இன்னுமே ஃபயர் ஸ்டார்ட் ஆகி எரியும். பட் நம்மளுக்கு இதில் வந்து ஸ்மோக்கோடு தான் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஃபயரு, ஸ்மோக்கு எல்லாமே கலந்து ஒரு கலவையாக தான் இப்போ இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது எலும்பு கூட. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு மேலே வரதுக்கு பார்க்குது. ஸோ ஒரு 2-3 ஸ்டெப் போனால் தான் தெரியும். பார்த்தீங்களா, எரியுது. ஸோ இந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், சிமுலேட்டரை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னு எலும்புக்கூடு. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நான் உங்களுக்கு காட்டின அவுட்புட் மாதிரி இது கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டு எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஸோ இப்போ கிரிட்டில் வந்து என்ன தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேலே வந்து அடாப்டிவ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மேலே போயிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் கொடுத்துட்டுனா எனக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த கிரிட்டு வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது கொடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கட் ஆகாது, ஃபயர் வந்து கட் ஆகாது. ஸோ செல் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப நேரம் ரெண்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 2 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும், ஏன்னா செல் சைஸ் நான் டபுள் மடங்கு பெருசாக்கிட்டேன். ஸோ அது ஒன்று. அப்புறமேட்டுக்கு அவுட் கோயிங் வெலாசிட்டி, அதாவது ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் கோயிங் வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். 40 கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதில் வந்து எனக்கு டெம்பரேச்சர் தான் வரப்போது, ஸ்மோக் கிடையாது. ஸோ நான் ஸ்மோக்கை டிசேபிள் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸ்மோக்கை நான் வந்து எடுத்துடணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ ஸ்மோக் எடுத்தாச்சு, செல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீழே நெருப்பு எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு கீழே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது எவ்வளோ பெருசு எரியுதுன்னு இதோட இஷ்டத்துக்கு விட்டால் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் என்னோடய இஷ்டத்துக்கு இதை எரிய விட்றேன். கிரிட்டை போயிட்டு அடாப்டிவ் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை. மேலே வேணுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும், மேலே கொஞ்சம் நேரம் மேலே ஏறிட்டோம்.
பட் ஆனால் கீழே எனக்கு தேவையில்லை. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரீசம் பண்ணுறேன். எனக்கு கீழே வந்து கட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மேலே எரிஞ்சால் போதும். ஸோ அதனால தான் அடாப்டிவ் எடுத்துட்டேன். இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இப்போ எனக்கு தேவையில்லைனுங்கிறனால இது கட் ஆயிரும். இந்த இடத்துல இது கட் ஆயிரும். ஸோ எனக்கு டைமும் சேவ் ஆகும், தேவையில்லாத எஃபெக்ட்டும் அங்கே வந்து லோட் ஆகிட்டு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் வேறு லெவலில் எரியுது. எவ்வளோ தான் எரியுது, எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலரிங்லாம் நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. ஒரு வெடித்து மேலே எப்படி நெருப்பு போகுமோ அந்த மாதிரி போகுது. நம்மளுக்கு இதோட இப்படி ஸ்மூத் ஆயிடணும், அதாவது ஒப்பாசிட்டி கம்மியாயிடணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைனாமிக்ஸில் கூலிங் கொஞ்சம் வைக்கணும். கூலிங் வந்து ஆக்சுவலாக கூலிங் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் 0. ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ நான் 0.3 வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேசிவ் வேல்யூமில் வந்து இதே வேல்யூ இருக்கட்டும். கூலிங் மட்டும் நான் கொஞ்சமாக அதிகம் பண்ணிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ரேண்டமாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதனால் ரேண்டமைஸில் 0.3 வச்சுக்கிறேன். கொஞ்சம் ரேண்டமாக வந்து அந்த நெருப்பு வந்து எரியும், அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் முக்கியமானது கன்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா பஃபர்டு வைங்க. பஃபர் எரியும். ஸோ நெக்ஸ்ட் 32 குவாலிட்டி வச்சுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃப்ரேம் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 இல்லைனா ஒரு 15-20 ஃப்ரேம் ரெண்டர் ஆகட்டும். சரி, ஃபாஸ்ட்டாக தான் ஆகுது, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பாஸ் பண்ணி போடலான்னு பார்த்தேன், இது ஃபாஸ்ட்டாக தான் ரெண்டர் ஆகுது. நம்ம வந்து கிரிட்டில் பார்த்தீங்கன்னா செல் சைஸ் வந்து அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரெசல்யூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ரெசல்யூஷன் கம்மியான ரெசல்யூஷன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ரெண்டர் ஆகும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமைஸ் அது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஏதோ தென்னை மரம் மாதிரி சைட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் அப்படி ஆகும், போக போக உங்களுக்கு சரியாயிரும். பாருங்கள் வேணா. அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அமௌண்ட்டு வந்து 0.2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டரை ப்ரிவியூ வந்து சிமுலேட் ஆகும்போது கூட நீங்கள் அந்த வேல்யூ மாற்றலாம். அதுக்கப்புறம் அது நீங்கள் எது வரைக்கும் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த செல் சைஸ் நம்ம 2 கொடுத்துக்கனால அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸாக தெரியுது. ஸோ அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இன்க்ரீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குவாலிட்டி அதிகமாகும். அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இது வந்துடும். இப்போ வந்து இப்படி எரிஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகுது, சீக்கிரம் அமைஞ்சிருது பார்த்தீங்களா. இதுக்கு மேலே போகும், பட் ஆனால் அதுக்கு மேலே கூலிங் ஆகுது. ஸோ நான் வச்ச கிரிட்டு அளவுக்கு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது கூலிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். இதோட கட் ஆகுது பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் 1 வேல்யூ வந்துருச்சு. ஸோ எனக்கு இங்கேயே 1 வேல்யூங்கிறனால எனக்கு இதோட கட் ஆயிரும். இதுக்கப்புறம் மேலே எரியாது. ஸோ எனக்கு கூலிங் வந்து 1ல் வச்சுட்டேன், அதிகமாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டான ஒரு இது கிடச்சிருச்சு ஃபயர். எனக்கு இது வரைக்கும் எரிஞ்சால் போதுங்கிறனால எனக்கு 1ங்கிற வேல்யூ கரெக்டாக இருக்குது. உங்களுடைய டைம் ஸ்கேலில் நீங்கள் யூனிட் ஸ்கேல் என்ன வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ இப்போ எனக்கு சூப்பரான ஒரு அவுட்புட்டு வந்துருச்சு. இப்போ இது இப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், இது ஓகே. இன்னொன்று நம்மளுக்கு இது ஸ்லோ மோஷனில் எரியணும். டைம் ஸ்கேலை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். 0.8 வைக்கிறேன். எதுக்கு 0.8னா மெதுவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டீட்டெயிலிங்கான ஒரு ஸ்மோக் கிடைக்கும், அந்த ஃபயர் எரியிற அந்த ஃப்ளோ கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு செமையாக வரும் அவுட்புட்டு வேறு லெவலில் செமையாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபயர் வந்து இப்படியே எரியக்கூடாது, சைடில் எரியணும். ஏன்னா நான் அப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் காட்டினேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் வந்துட்டு
ப்ளைன் ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ இப்படி நான் வச்சிட்டனால எனக்கு வந்து அப்படி அதுக்கேற்ற மாதிரி அங்கே நெருப்பு அப்ளை ஆகும். அந்த சைடில் நெருப்பு போகும் பாருங்க வேணா. ஸோ இதெல்லாம் நான் சிமுலேஷன்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் அப்படியே பண்ணாதீங்க, சிஸ்டம் ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. 100லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகல, தள்ளவே மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1000 வச்சிட்றேன். 1000 வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு தள்ளிடும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தள்ள ஆரம்பிச்சிருச்சு. நெருப்பு இப்போ சைடில் எரியும் எலும்பு கூடு மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனைனா என்னோடய கிரிட் சைஸ் இந்தாண்ட கட் ஆயிரும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த மாதிரி தான் கிரிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட்டு அதாவது இந்த கிரிட்டில் வந்துட்டு எனக்கு இப்போது இஜெட்டு தேவையில்ல அவ்வளோவா. ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் தேவை, எக்ஸ் ஆக்சிஸும் கொஞ்சம் தேவை. அதாவது தேவைன்னா இதை நான் நவுத்தி கூட வச்சுக்கலாம், இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இந்த சிமுலேஷன் அசிங்கமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே, ஒய் ஆக்சிஸ் ஓகே, ஜெட் அவ்வளோவா தேவையில்ல. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ நெருப்பு இப்படி தான் அடிக்குது. ஸோ இந்த லென்த்து தான் எனக்கு தேவை, இந்த லென்த்து தான் எனக்கு தேவை, இந்த சைடு தேவையில்லைங்கிறனால நான் வந்து நவுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ நீங்கள் இதில் காற்று அடிக்கணுன்னா நீங்கள் டர்புலன்ஸ் லைட்டாக வேணால் போட்டுக்கலாம். டர்புலன்ஸில் வந்துட்டு சும்மா லைட்டாக கொடுத்துக்கோங்க, காற்று அடித்தா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ தெரியும். இதில் ஒரு 100 மட்டும் கொடுத்துக்கிறேன். சைஸு வந்து ஒரு 15 கொடுத்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ முக்கியமான ஒரு கட்டம் இருக்குது. சிமுலேட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து முக்கியமானது இப்போ பண்ணணும் ரெண்டரிங். அதில் வந்து வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் இப்போ நம்ம அந்த ரெட் கலர் கொண்டு வர வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டி சரி, இதில் ஃபயர் போங்க, ஓகேங்களா. ஃபயரில் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ டெம்பரேச்சர், இது வந்து ஹை டெம்பரேச்சர். சரிங்க, இந்த காற்று போட்டனால ஓவராக போகுது. இந்த காற்று எடுத்துட்றேன், அது தேவையில்லை எனக்கு. இப்போ எனக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ப்ளைன் ஃபோர்ஸ் கூட ரொம்ப தாக்குது, ஸ்ட்ரென்த் இவ்வளோ தேவையில்லை, 500 கொடுப்போம். இப்போ எப்படி இருக்குது, 500 கொஞ்சம் 2 ஆனால் தான் தெரியும் எப்படி இதுன்ட்டு. 300 கொடுக்குறேன். சரி ஓகே, நம்ம இப்போ சிமுலேட்டரில் அந்த இது பார்க்கலாம். ஏன்னா நெருப்பு முன்னையே கரெக்ட் பண்ணியாச்சு, அது நம்மளுக்கு லுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நவுத்துறது மூலமாக என்ன ஆகுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த இதை ஒரு ஷேப் மாற்றுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும் பாருங்கள். ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்படி தூக்குறேன். இன்னொரு ஆட் பாயிண்ட்டு, இன்னொரு ஆட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே கலரே மாறும் பாருங்கள்.
ஸோ இந்த இது டபுள் கிளிக் இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும். ஸோ அந்த செலெக்ஷனில் நீங்கள் நெருப்புக்குண்டான கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் அங்கே இங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே ஏதாவது பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே ஆரஞ்சு கொடுத்தேன்னா அங்கே ஆரஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா. ஸோ இந்த டெம்பரேச்சர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது டெம்பரேச்சரோட அந்த வெளிச்சம் அது. அதையும் நம்ம கம்மி இங்கே நம்ம இறக்கணும்னா அங்கே இதாகும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு இது கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எரியுதுன்ட்டு தகன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட ஒப்பாசிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா அங்கே ஓவர் நெருப்பு வந்துடும் பாருங்கள், திக்னஸான நெருப்பு வரும். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே மாற்றுறதுக்கு அங்கே நல்லா தெரியணும். 0.5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கான இது வந்து ஸ்மோக் ஒப்பாசிட்டி, ஸ்மோக் இங்கே இல்லை, ஃபயர் தான் கொடுக்கணும். ஃபயரோட டெம்பரேச்சர் ஸ்மோக் அந்த இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது தேவையில்லை நம்மளுக்கு. சிம்பிள் ஸ்மோக்குக்கு உண்டான ஒப்பாசிட்டி தான் இந்த டேபு. அந்த டேபு தேவையில்லை, நம்ம இந்த கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இது எந்த அளவுக்கு மேலே அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எட்ஜில் ஃபயர் கம்மியாகணுன்னா நம்ம அப்படி குறைக்கலாம், இல்லை அதிகம் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த லுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ரெண்டர் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கல்லுக்கு உண்டான ஃபயர் வேறு லெவலில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் அற்புதமான ஒரு இது பார்க்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லைன்னா இன்னும் மேலே எரியும், அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிட்டேன்னா, இதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு மேலே எரியும் நெருப்பு, அவ்வளோதான். அடாப்டிவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ எரியுதோ அவ்வளோ தூரம் போகும். கூலிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆஃப் ஆயிரும், இல்லைன்னா எரிஞ்சிக்கிட்டே போகும் பிளாஸ்ட்டு மாதிரி. ஸோ அது ஒரு இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பயங்கரமான ஒரு டியூட்டோரியல் வெயிட்டிங் இருக்குது. அது ஒரு ஸ்டேர்ஸ், அதாவது ஏணியில் நீங்கள் வீட்டு மேலே ஏறுறதுக்கு ஏணி வச்சுருப்பீங்க, அந்த ஏணியில் நெருப்பு பிடிச்சா எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு டுட்டோரியல்லாம் நிறையா இருக்குது, ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள், புதுசாக பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.